ஒரு தமிழ் ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருந்தார். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரையார் கலக்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு பிரமாதம் நடத்திட்டு இருந்தால் மாணவர்கள் அப்படியே ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாடத்தில் இந்த திருவாசகம் நடத்திட்டு இருக்கிற இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எந்திரிச்சு கேளுங்க அப்படின்னு உடனே ஒரு மாணவன் எந்திரிச்சான். ஐயா எனக்கு திருவாசக சந்தேகம் இல்லைங்க, எனக்கு ஒரு சினிமா பாட்டில் தாங்க சந்தேகம். ஏன்னா இப்போ ஒரு குஷின்னு ஒரு படம் வந்தது. அந்த குஷி படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அது சிரித்த சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். இதான் பாட்டு. இன்னும் அந்த மாணவன் கேட்குறான், சார் அந்த பாட்டுக்கு என்ன விளக்கம்? மாணவன் கேட்குற கேள்வி அது. ஆசிரியர் இதை அப்படியே வெளிப்படையாக சொல்ல முடியாது. தெரியலன்னு சொன்னால் திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்கிறீங்க, சினிமா பாட்டுக்கு விளக்கம் தெரியலையா அப்படின்னு. உடனே ஆசிரியர் சரி இவங்ககிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது? இதெல்லாம் சாதாரணண்டா. ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த இடத்துல திரௌபதி, மகாபாரதத்தில் திரௌபதி என்ன செய்கிறாங்கன்னா மாடியில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ துரியோதனன் என்ன செய்கிறாருன்னா கீழே அந்த அவங்க மாளிகை கட்டியிருக்கிறாங்க பாண்டவர்கள். அந்த மாளிகை பளிங்கு மாளிகை, அரக்கு மாளிகை, பளிங்கு மாளிகை. அந்த பளிங்கு மாளிகையில் கீழே துரியோதனவங்கள உரம்பரையாக வராங்க. அவன் என்ன செய்கிறான், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே இருக்குது. அது ஒரு ஓவியம் நிலத்துல. ஆனால் அது ஓவியம் பளிங்குக்கல்ல தண்ணின்னு நினச்சி அவன் என்ன செய்கிறான், அதை தாண்டி போகிறான். அப்போ இதை பார்த்து கிண்டலா திரௌபதி மேலேருந்து சிரிச்சிட்டா. அதான் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அப்போ திரௌபதி சிரிச்சிட்டா. இந்த திரௌபதி சிரித்தோடனே துரியோதனுக்கு பயங்கர டென்ஷன். என்னை பார்த்து இந்த திரௌபதி சிரிக்குதா, அப்போ பாண்டவர்கள் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களை பழி வாங்கினா. அப்போது அந்த பழியில் பாரத போரே வந்தது. அந்த பாரத போர்னால் 100 பேர் செத்து போயிட்டான். யார்? பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், துரியோதனர்கள் 100 பேர். அப்போ ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் பார்த்த பார்வையில் சிரித்த சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். இதான் அர்த்தம் அப்படின்னு அந்த பையன் அப்படியே அசந்து போயிட்டான். சார் இன்னும் கடைசியில் ஐயோ ஐயோன்னு வருது என்னங்க அப்படின்னு. இன்னும் சொன்னார் ஆசிரியர், ஐயோ ஐயோன்னு 100 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அதனால் எல்லாம் ஐயோ ஐயோன்னு அழுகிறாங்க, இதான்டா அர்த்தம் போங்கடா அப்படின்னு. அப்போ ஆசிரியர்கள் மாணவர்களும் தப்பிக்கணும்னா என்னென்ன விதமான டெக்னிக் கையாள வேண்டியது இருக்காரு.